ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் திரு உதயகுமார் அவர்களுக்கும், சாய் கார்த்திக் ஃபவுண்டேஷன் திரு விநாயகமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயகம். மங்கையராய் பிறப்பதற்கு பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருளாகும். பூமிக்கு பெண்ணின் பெயர், ஊருக்கு பெண்ணின் பெயர், ஓடுகின்ற ஆறுக்கு பெண்ணின் பெயர், பூக்களை பெண்களோடு தான் ஒப்பிடுகின்றார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் மென்மையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே பாத்தீங்கன்னா பெண்மையோட தான் ஒப்பிடுறாங்க. மென்மை என்றால் பெண்மை என்ற ஒரு பொருளும் உண்டு, தெரியுமா? அதாவது மென்மையா இருக்கக்கூடிய பெண்மையை நசுக்கக்கூடிய சமூகத்திலும் நாட்டிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் மகளிர் தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பெண்களுக்கு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் பாண்டிச்சேரி நிகழ்வு. ஐயா பேசிட்டு போயிட்டாங்க. பாண்டிச்சேரி நிகழ்வு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுமி 3 நாட்களாக காணும். 3 நாள் கழித்து சடலமா மீட்கிறாங்க. கால்வாயில சாக்கடையில கை கால்களை கட்டி மீட்கிறாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா எல்லாரும்? அதை கேட்கும் பொழுது நம்ம மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மகளிருக்கு பிரச்சனைகள் நடந்துட்டே தான் இருக்கு. அதை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அந்த தாயும் தந்தையும் அந்த பெற்றோர்கள் கதறும் பொழுது நம்ம மனசுலாம் அப்படியே வலிக்குதுங்க. அதை கேட்கவே முடியல நம்மளால. அவ்வளோ வலி வேதனையா இருக்கு. அவருடைய தந்தை வந்து கதறும் பொழுது அந்த குழந்தையோட கை கால்கள்ல சதையே கிடையாது. கை கால்கள்ல சதையே இல்ல. அவர் கதறும் போது நம்ம மனசுல அப்படியே வலிக்குது. அதுக்கு வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இந்த கவலையான்னு கேட்டா இல்ல. பெண்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே அந்த உணர்ச்சிகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கு. ஆசிகாவா இருக்கட்டும், ஆசினியா இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கான தீர்வு என்ன? தீர்வு என்ன? குற்றம் செய்யக்கூடியவர்கள் குற்றங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனா தண்டனைகளை அதிகப்படுத்தினா மட்டும்தான் குற்றங்கள் குறைக்கப்படும். நாம என்ன பண்றோம்? குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே சிறைச்சாலைக்கு கொண்டு போய் 3 வேளை சோறை போட்டு அவனை நல்லா உட்கார வச்சு பராமரிச்சு அவனை வெயிலுன்ற பேர்ல வெளியில விட்டு அவன் திரும்ப வந்து அம்மா அப்பாவை கொலை பண்ற விஷயத்த கூட நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அரேபிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்சு சுற்றுவாங்க. இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சா நிக்க வச்சு சுற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டுல செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமா குற்றங்கள் நிகழவே நிகழாது. அடுத்து குற்றம் செய்யக்கூடியவன் பயப்படுவான். ஐயோ இந்த குற்றத்தை நாம செய்யணுமோ அப்படின்னு பயப்படுவான். எனக்காக ஒரு நிமிடம் அந்த ஆர்த்தி குழந்தைக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலாமா? பிளீஸ், தயவு செஞ்சு.